புதுச்சேரி அரசின் வருவாய்த்துறையின் கீழ் இயங்கி வரும் நில அளவை மற்றும் பத்திர பதிவேடு துறைகளில் உள்ள செயல்பாடுகளை மேம்படுத்த மத்திய அரசின் திட்டமான நில பதிவேடுகள் நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலமாக மக்கள் சார்ந்த பணிகளை மின்மயமாக்குதல் மற்றும் நேரடி சேவையை வழங்கிட மத்திய அரசு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி வருகின்றது. தற்பொழுது நில அளவை பதிவேடுகள் அனைத்தும் கணினி மயமாக்கப்பட்டு நிலவரி திட்ட நகல் மற்றும் பட்டா காப்பி ஆகியவை இணையவழி மற்றும் பொது சேவை மையம் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரப்பதிவையும் முறையான கணினி மயமாக்கப்பட்டு முத்திரை தாள்களும் ஆன்லைன் மூலமாகவும் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் முக்கிய நிகழ்வாக பத்திரப்பதிவுத்துறை மென்பொருளாக பத்திரம் மற்றும் நில அளவைத்துறையின் மென்பொருளாகவும் நிலமகள் இரண்டையும் இணைத்து தானியங்கி பட்டா மாற்று முறை கொண்டுவரப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வரவு செலவு திட்ட உரையில் அறிவித்திருந்தார். அதன்படி அதற்கான மென்பொருள் இணைப்பு தயாரிக்கப்பட்டு பொதுமக்களின் சேவைக்காக இந்த திட்ட வேலைகள் முடிக்கப்பட்டன. இந்த புதிய நடைமுறையின்படி ஒருவர் பத்திர பதிவின் போது கீழ்கொடுக்கப்பட்டுள்ள காரணிகளுக்கு உட்பட்டு தானியங்கி பட்டா மாற்றம் தாலுகா அலுவலகங்களில் செயல்படுத்தப்படும். விற்பனையாகும் நிலத்திற்கு தனியாக உட்பிரிவு எண் இருத்தல் வேண்டும். அந்த உட்பிரிவு எண்களுக்கு பட்டா மற்றும் பத்திரம் இருக்க வேண்டும். விற்பனை செய்யும் நிலத்தின் மீது வேறெந்த வில்லங்கமும் இருக்கக்கூடாது. இந்த இணையதள சேவையினை முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் தொடக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை லட்சுமி நாராயணன், வருவாய்த்துறை செயலர் ஆஷிஷ் மாதரோவ் மோரோ, மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன், நில அளவைத்துறை இயக்குனர் திரு செந்தில்குமார் மற்றும் தேசிய தகவலியல் மைய அதிகாரிகள் உடனிருந்தனர்.